ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மால் பட் வெரி எஃபெக்டிவ் ஹேக். ஸோ நம்மள நிறையா பேர் நிறையா தடவை இதை ரியலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த கோவப்படுறது, ஒருத்தவங்கள பின் பாயிண்ட் பண்ணி நீ பண்ணது தான் தப்புன்னு அவங்கள ஹர்ட்ஃபுல்லாக பேசுகிறது, அதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம சிச்சுவேஷன்ஸில் ட்ராப் ஆயிடுறோம். நிறையா தடவை அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது இதெல்லாம் யோசிக்க முடியறதில்ல. டக்குன்னு கோவமாவோ பதட்டமாவோ இல்லை அஜிடேஷனாவோ தான் அது வெளிப்படுது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக கோப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் சொல்லியிருப்போம், இனிமேல் நான் கோவமே படமாட்டேன். நானும் உட்பட நிறையா தடவை சொல்லியிருப்பேன், இனிமேல் நான் கோவமே படமாட்டேன், எனக்கு கோவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அன்னைக்கு தான் கரெக்டாக நம்மளை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் நடக்கும் அண்ட் நம்ம 100% ஸ்லிப் ஆயிடுவோம். ஸோ இதுக்கு இந்த ஹேக் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பிரெத் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் வெப்பன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிரெத் ஏன் பவர்ஃபுல் அப்படின்னா, பிரெத்து சூப்பர்ஃபிஷியலாக பார்க்கும்போது ஒரு சுவாச காற்றை உள்வாங்குறோம். இது ஃபிசியலாஜிக்கலாக இருக்கிற ஒரு ஆஸ்பெக்டாக தெரியலாம். ஆனால் பிரெத் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் யோர் மைண்ட் அண்ட் யோர் தாட் பேட்டர்ன்ஸ். உங்கள் எண்ண அலைகள் இட்ஸ் டிரெக்ட்லி லிங்க் டு யோர் பிரெத். ஸோ நீங்கள் உங்கள் எண்ண அலைகளையும் உங்கள் ப்ரீதிங் ரேட்டையும் கம்பேர் பண்ணும்போது, நீங்கள் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கும்போது உங்கள் பிரெத்தும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், உங்கள் எண்ண அலைகளும் கச்சமுச்சான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் மூச்சு காற்றை நீங்கள் கவனிச்சிங்கன்னா மெதுவாக சுவாசிச்சுட்டு மெதுவாக சுவாசத்தை விடுவீங்க. அதே மாதிரி உங்கள் மைண்டோட வேவ்ஸும் ரொம்ப காமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரொம்ப கோவம் ஆத்திரம் வருதா, ஒரு 2 seconds டேக் அ ப்ரீதர். கோஆர்டினேட்டடாக ரிதமிக்காக மெதுவாக பிரெத்தை இழுத்து விடணும். கேன் பி 3 seconds. 3 seconds இன்ஹேல், 3 seconds எக்ஸேல். இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணாலே உங்களோட மூட் சேஞ்ச் ஆகுறதையும் அது ரொம்ப கம்பல்சிவாக இருக்கும். நம்மளோட ஹேபிட்ஸ் ஆனதுனால அந்த டைமில் துடிக்கும். நம்ம ஏதாவது சொல்லிடணும், ஏதாவது கத்திடணும், அந்த மாதிரி நம்ம எமோஷன்ஸ் துடிக்கும். அப்போ எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு ஒரு வாஷ்ரூம் போயிட்டு உங்கள் பிரெத்தை ரெகுலேட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கிளியராகவும் பொறுமையாகவும் உங்களால் அந்த சுச்சுவேஷனை எதிர்கொள்ள முடியும். பிகாஸ் கண்டிப்பாக உங்கள் மைண்ட் அஜிடேட்டடாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற எந்த டிசிஷனுமே கரெக்டாக இருக்காது. அதனால் ஒரு 2 நிமிஷம் ஆன்சைட் போயிட்டு உங்கள் பிரெத்தை ரெகுலேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை பற்றி யோசிங்க. உங்களால் அந்த சிச்சுவேஷனை பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ஹேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி நடக்கும்போது இந்த ஹேக்கை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.